வணக்கம். இன்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பதன் மகிழ்ச்சி. இன்றும் தாயகத்தில் இருந்து வெளியாக இருக்கும் உதயன் விளம்பர தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம். இன்றைய தினம் 26ஆம் தேதி நவம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். இன்றைய பத்திரிகைகளை எடுத்து நோக்குவமாக இருந்தால் மிக முக்கியமான விடயம் இன்றைய தினம் பேசப்பட்டிருக்கிறது. அனைத்து பத்திரிகைகளிலும் பார்க்கக்கூடிய விடயமாக இருப்பது புலிகளின் தலைவர் பிரபாகரனின் 70வது அகவை இன்று வெல்வெட்டித்துறையிலே அதற்கு கொண்டாட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் இந்த பிறந்தநாள் நிகழ்வினை மிக சிறப்பாக அனுஷ்டிப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் இன்றைய அனைத்து பத்திரிகைகளிலும் பார்க்க முடிகிறது. குறித்த தமிழ் விடுதலை புலிகளின் தலைவர் திரு பிரபாகரன் அவருடைய புகைப்படத்தோடு 4 பத்திரிகைகளிலும் இந்த செய்தியை பார்க்கவும் முடிகிறது. எனவே இந்த செய்திகளையும் இன்றைய தினம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். அதே நேரத்தில் நாளைய தினம் மாவீரர் தினம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் உணர்வுபூர்வமாக அஞ்சலிக்க இந்த நிகழ்வை புனிதமாக அனுஷ்டிக்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அது சார்ந்த விடயங்கள் இன்றைய தினம் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் வடக்கை பொறுத்தவரையிலே வளமையாகவே மாவீரர் துயிலும் இல்லங்களிலே இந்த நிகழ்வுகள் அனுஷ்டிக்கப்படுவது வளமை. ஆனால் இந்த தடவை பெரும் தெருக்களிலும் பெரும் சந்திகளிலும் கடைகளிலும் கூட இந்த தடவை ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதையும் பார்க்க முடிகிறது. எனவே இந்த விடயங்கள் தொடர்பாக அரசு தரப்பிலே இருக்கக்கூடிய அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயமும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த தடவை புகைப்படங்கள் எடுப்பதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை இராணுவத்தினர் மற்றும் போலீசாருக்கு. எனவே இது அச்சுறுத்தல் இன்றி இந்த நிகழ்வை அனுஷ்டிக்கலாம் என்கிற விடயமே இதிலிருந்து வெளிப்படுகிறது. எனவே மக்கள் தங்களுடைய உறவுகளை நினைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் அதே நேரத்திலே சிறப்பான நிகழ்வுகள் போன்றவை இன்றும் நாளையும் இடம்பெற இருக்கிறது. எனவே அது சார்ந்த செய்திகளை இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது. உதயன் பத்திரிகை தலைப்பு செய்தியாகவும் அந்த செய்தியை தந்திருக்கிறது. புலிகளின் தலைவர் பிரபாகரனின் 70வது அகவை இன்று வெல்வெட்டித்துறையிலே கொண்டாட்டங்களுக்கு ஏற்பாடு என சொல்லப்பட்டிருக்கிறது. விடுதலை புலிகளின் தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரனின் 70வது பிறந்தநாள் கொண்டாட்டம் வெல்வெட்டித்துறையிலே முன்னெடுக்க ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வெல்வெட்டித்துறையிலே அவரது இல்லம் அமைந்துள்ள பகுதியிலே தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகமும் நாடாளுமன்ற உறுப்பினருமான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் கே சிவாஜிலிங்கம் அவருடைய ஏற்பாட்டிலே இந்த நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் முன்பக்க செய்திகளிலே முச்சந்தி முல்லையினுடைய கருத்து அமைய பெற்றிருக்கிறது. எங்களை தலை நிமிர வச்ச தலைமகனை வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம் என முச்சந்தி முரளி தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் பெருந்தொகையான பணம் கிடைத்துள்ளதாக பெண் ஒருவரிடம் ஆசை காட்டி மோசடி செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் இவ்வாறு மோசடி செய்யப்பட்டிருக்கிறது. வளமை போலவே அதே பாணியிலே இந்த ஏமாற்று விடயம் இடம்பெற்றிருக்கிறது. எனவே மக்கள் பத்திரிகைகளோ செய்திகளோ பார்க்காமல் தென்னிந்தியாவிலிருந்து வரக்கூடிய தொலைக்காட்சிகளிலே பார்க்கக்கூடிய நிகழ்வுகளை பார்ப்பதால் நாட்டில் என்ன நடக்கிறது என்கிற விடயங்கள் அவர்களுக்கு தெரியாமலேயே இருக்கிறது. அந்த அடிப்படையிலே அதிகளவான கொள்ளைகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய அல்லது ஏமாற்று விடயம் அல்லது மோசடி இடம்பெற்றிருக்கக்கூடிய அதே முறையிலேயே இந்த விடயம் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது உங்களுக்கு பெருந்தொகை பணம் ஒன்று அதிர்ஷ்ட லாபம் மூலம் கிடைக்க பெற்றிருக்கிறது. இது கிடைக்க வேண்டுமாக இருந்தால் அல்லது உங்களுடைய வங்கிக்கு இதனை வைப்பிட வேண்டுமாக இருந்தால் உங்களுக்கு ஒரு இலக்கம் வரும். அந்த இலக்கத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் என சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இவருக்கு அதிகளவான பணம் அவருடைய கணக்கிலே இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டவர்களே இவ்வாறான ஒரு விடயத்தையும் செய்திருக்க முடியும். காரணம் அவர்களிடம் ஒரு 10 லட்சம் ரூபாய் சேமிப்பு கணக்கில் இருந்திருக்கிறது என்பதும் ஒரு முக்கியமான விடயம். இது நீண்ட காலத்துக்கு சேமிப்பு கணக்கிலே இருக்காத ஒரு விடயமாகவும் இருக்கும். சேமிப்பு கணக்கிலே அதிகமாக வைத்திருக்க மாட்டார்கள். எனவே இந்த பணம் கிடைத்த குறிப்பிட்ட நேரத்திலேயே இந்த விடயம் இடம்பெற்றிருக்க வேண்டும். எனவே குறித்த பெண்மணியும் அந்த இலக்கத்தை வழங்கியிருக்கிறார். அதனை வைத்து அந்த மோசடி இடம்பெற்றிருக்கிறது. எனவே இது குறித்து தொடர்ச்சியாக நாங்கள் பத்திரிகைகளிலே செய்திகளை பார்த்து வருகிறோம். ஆனால் தொடர்ந்தும் இதே மாதிரியான மோசடிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போல பெர்மிட் சிஸ்டம், அதாவது ஒருவரை இணைத்து அதன் மூலமாக பணம் பெறக்கூடிய விடயங்களும் குறிப்பாக கல்வி புலத்தினால் செய்யப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டு வருகிறார்கள். ஆனால் அதுவும் தொடர்ந்து வேறு வடிவங்களில் இடம்பெற்று கொண்டுதான் இருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் வெள்ளப்பேரிடரால் 7416 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது குறித்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்திலே அச்சுவெளியிலே நகை திருடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் தரப்பட்டிருக்கிறது. வெள்ளப்பேரிடரிலே வன்னி பெருநிலம் என சொல்லப்பட்டதான செய்தியும் தரப்பட்டிருக்கிறது. வன்னியிலே கடந்த 36 மணி நேரத்துக்கு மேலாக பெய்து வருகின்ற தொடர் மழை காரணமாக பல இடங்களிலே வெள்ளப்பேரிடர்
ஏற்பட்டிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இடம்பெயர்வையும் சந்திக்க நேர்ந்துள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சி ஒன்றிணைய வேண்டுமாயின் சஜித்துக்கு தலைமை பதவி வழங்க வேண்டும் என்கின்ற விடயங்கள் இன்றைய முன்பக்கத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து செயற்பட வேண்டுமாக இருந்தார் தலைமை பதவி சஜித்துக்கு வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுர தலைமையிலே தேசிய மக்கள் சக்தியின் பேரெழுச்சியை தொடர்ந்து கட்சியை பலப்படுத்தும் நடவடிக்கை ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைந்து முன்னெடுக்கின்றன. இந்த நிலையில் ஐக்கிய தேசிய கட்சி கடந்த முறை ஒரே ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்தை மாத்திரமே பெற்றுக்கொண்டிருந்தது. எந்த விதமான ஆசனங்களையும் பெறவில்லை. ஆனால் அதை பயன்படுத்தி ஜனாதிபதியாகியிருந்தார் ரணில் விக்ரமசிங்க அவர்கள். இந்த தடவை அவர்களுக்கு ஐக்கிய தேசிய கட்சியினுடைய சின்னத்திலும் சிலிண்டர் சின்னத்திலும் அவர்களுக்கு ஓரிரு ஆசனங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் எதிர்கட்சியாக ஐக்கிய மக்கள் சக்தி இருக்கிறது. எனவே இந்த ஐக்கிய மக்கள் சக்தியோடு அந்த ஓரிரு ஆசனங்களை வைத்துக்கொண்டு இணைய வேண்டுமாக இருந்தால் அது எவ்வாறு இணைய வேண்டும் எனில் சஜித்தினுடைய தலைமையின் கீழே இணைய வேண்டும் என்கின்ற விடயம் சொல்லப்படுகிறது. எனவே ஐக்கிய தேசிய கட்சி இன்னமும் தாம் மீள் எழுச்சி பெறுவோம் என்கின்ற நம்பிக்கையிலேயே இருப்பதை பார்க்க முடிகிறது. ஆனால் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இருந்தபோது கூட அவர்களால் எந்த விதமான எழுச்சியையும் பார்க்க முடியவில்லை. இபிடிபியிலிருந்து விலகி இருக்கிறார் திலீபன். அவர் தன்னுடைய தனிப்பட்ட காரணங்களுக்காக விலகுகிறேன், ஆனால் கட்சி குறித்தோ அல்லது கட்சியின் தலைமையினாலோ நான் இந்த கட்சியிலிருந்து விலகவில்லை, இது என்னுடைய தனிப்பட்ட முடிவென அறிவித்திருக்கிறார். புயல் இன்று மாலைக்குள் இலங்கையை நெருங்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது. வங்காள விரிகுடாவிலே இலங்கைக்கு தென்கிழக்காக உள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வருகிறது. இன்று மாலை 3 மணியளவிலே இலங்கையை மிகவும் நெருக்கமாக அண்மிக்கும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது குறித்து அந்த செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய புவியியல் துறையினுடைய தலைவரும் வானிலை ஆராய்ச்சியாளராகவும் இருக்கக்கூடிய நாகமுத்து பிரதீபராஜா இந்த விடயங்களை தெரிவித்திருக்கிறார். வங்கக்கடலிலே உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மையம் நகரும் வேகம் மிகவும் மந்தமாக காணப்படுகிறது. இன்று காலை 8 மணியளவிலே 140 கிலோமீட்டர் தொலைவில் காணப்படுகின்ற அந்த புயல் மாலை 3 மணியளவிலே அம்பாறைக்கு மிக அண்மித்து 82 கிலோமீட்டர் தொலைவிலே மையம் கொள்ளும். இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை காலை 2 மணியளவிலே மட்டக்களப்பு நகரிலிருந்து 91 கிலோமீட்டரில் காணப்படும். அதன் பின்னர் நண்பகல் 1 மணியளவிலே திருவோணமலையில் இருந்து 94 கிலோமீட்டர் தூரத்திலே காணப்படும். நாளை மாலை 6 மணியளவிலே முல்லைத்தீவிலிருந்து 109 கிலோமீட்டர் தூரத்திலே இந்த புயல் நிலை கொள்ளும். தற்போதைய நகரும் வேகத்திலே தான் இந்த இட அமைவுகள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. நகரும் வேகம் மாற்றம் அடைந்தால் இடங்களும் மாறும் என சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த புயல் நகர்கின்ற வேகம் குறையுமாக இருந்தால் அது வடமாகாணத்துக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்கின்ற விடயம் சொல்லப்படுகிறது. எனவே இந்த வேகம் குறையாமல் இதே வேகத்திலே புயல் கடக்குமாக இருந்தால் ஓரளவு ஆபத்திலிருந்து நாம் தப்பிக்கொள்ள முடியும் என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது வங்காள விரிகுடாவிலே இலங்கைக்கு தென்கிழக்காக நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு நிலை அதாவது புயலாக மாறுவதற்கு கூடுதல் சாத்தியம் இருக்கின்ற விடயமாக அந்த விடயம் பார்க்கப்படுகிறது. அதிக நேரம் கடற்பரப்பில் நிலை கொண்டாலோ அல்லது அது மிக மெதுவாக நகர்ந்தாலோ வடக்கு மாகாணத்துக்கு ஒரு சில சேதங்களை ஏற்படுத்த வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விடயங்களிலிருந்து இலங்கை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதே எல்லோருடைய அவாவாகவும் இருக்கிறது. தொடர்ந்து விளம்பரி பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது புயல் நகரும் வேகத்தில் மாற்றம், வடக்கிலே இடி மின்னலுடன் கனமழைக்கு வாய்ப்பு என சொல்லப்பட்டிருக்கிறது. வங்காள விரிகுடாவிலே காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் வடக்கில் இன்று இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புண்டு. யாழ்ப்பாணத்திலும் மாலை முதல் கனமழை கொட்டும் என சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அது குறித்து வரைபடங்களோடு அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. மாவீரர் தினம் நாளை உணர்வுபூர்வ அஞ்சலிக்கு தாயகத்திலும் புலத்திலும் ஏற்பாடு என்கின்ற விடயம் ஒரு முக்கிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. மண்ணின் விடுதலைக்காக தமிழ் மக்களின் உரிமை குரலாக இருந்து தம் இன்னுயிரை ஈகம் செய்த வீர மறவர்களை நினைவு கூறும் மாவீரர் வாரத்தின் பிரதான நிகழ்வான கார்த்திகை 27 மாவீரர் தினம் நாளை புதன்கிழமை உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட உள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தலைவர் பிரபாகரனின் பிறந்த நாள் இன்று என தலைப்பிடப்பட்ட செய்தியும் பார்க்க முடிகிறது. தமிழ் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனின் 70வது பிறந்த நாள் இன்றாகும். யாழ்ப்பாணத்தில் உள்ள வெல்வெட்டித்துறையில் 1954 ஆண்டு நவம்பர் மாதம் 26ஆம் தேதி
அவர் பிறந்திருந்தார். பின்னர் முழு உலகத்தையும் இலங்கையை நோக்கி திரும்பி பார்க்க செய்திருந்தார். அவருடைய பிறந்த தினம் இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறது. உயர்தர பரீட்சைக்கான முக்கிய அறிவித்தல் இன்றைய தினம் பார்க்கப்படுகிறது. பலத்த மழை காரணமாக அனர்த்தங்கள் ஏற்படும் பட்சத்திலே அருகில் உள்ள பரீட்சை மத்திய நிலையங்களிலே பரீட்சைக்கு தோற்ற முடியும் என பரீட்சை திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. நெடுந்தீவில் கைதான இந்திய மீனவர்களின் மறியல் நீடிப்பு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. நெடுந்தீவு கடற்பரப்பிலே இந்த மாதம் 10ஆம் தேதி கைது செய்யப்பட்ட 23 இந்திய மீனவர்களுடைய விளக்க மறியல் நீடிப்பு இடம்பெற்றிருக்கிறது. அது சார்ந்த விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. 32 இலங்கையர்கள் குவைத்திலிருந்து நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பல்வேறு அபிவிருத்தி முயற்சிகளுக்கு இலங்கை ஆதரவளிக்க தயார். ஜனாதிபதியுடன் சீன குழு தெரிவித்திருக்கக்கூடிய சந்திப்பின் போது தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் பதிவாகி இருக்கிறது. யாழ் முல்லை இளைஞர்கள் ரஷ்ய இராணுவத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். பிரான்ஸ் அனுப்புவதாக கூறி இராணுவத்தில் இணைத்த முகவர்கள் என்கின்ற ஒரு செய்தி நேற்றைய பத்திரிகைகளிலும் நாங்கள் பார்த்த செய்தி. இன்றைய பத்திரிகைகளிலும் அவர்களுடைய புகைப்படங்களோடு கூடிய செய்தியாக பார்க்க முடிகிறது. அதே நேரத்திலே மறு அறிவித்தல் வரை கடற்பரப்புக்குள் செல்லாதீர்கள், மீனவர்கள் கடற்படைக்கு எச்சரிக்கை என்கின்ற விடயம் பார்க்கப்படுகிறது. மறு அறிவித்தல் வரை நாட்டை சூழ உள்ள கடற்பரப்புக்கு செல்ல வேண்டாம் என கடற்படை மற்றும் மீனவ சமூகங்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. உயர்தர பரீட்சைக்கு எதிராக மனு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கல்வி பொதுதராதர உயர்தர பரீட்சையை நடத்துவதை தடுக்கின்ற இடைக்கால உத்தரவு அங்கே நடைமுறைப்படுத்த முயற்சிக்கப்படக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. மறு அறிவித்தல் வரை நெடுந்தீவுக்கான படகு சேவை இடைநிறுத்தம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிகட்டுவான் நெடுந்தீவுக்கு இடையிலான படகு சேவை மறு அறிவித்தல் வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக நெடுந்தீவு பிரதேச செயலகம் அறிவித்திருக்கிறது. இவை வலம்புரி பத்திரிகையின் முன்பக்க செய்திகள். உட்பக்க செய்திகளிலே வெள்ளத்தால் மூழ்கிய வட்டுவாகல் பாலம், வீதி எது கடல் எது என தெரியாத நிலையில் பயணிப்போர் அச்சம் என சொல்லப்பட்டிருக்கிறது. அது சார்ந்த விடயங்கள் புகைப்படத்தோடு விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் தினக்குரல் பத்திரிகையை பார்ப்போமாக இருந்தால் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது வங்காள விரிகுடா தாளமுகம் இலங்கை நோக்கி நகர்கிறது. வடக்கு கிழக்கு பகுதிகளை புயல் தாக்கும் அபாயம். இன்றும் நாளையும் வடக்கு மக்கள் அவதானமாக இருக்க வேண்டிய நாட்கள். வன்னி மாவட்டத்திலே குளங்கள் கீழுள்ள மக்கள் எச்சரிக்கையோடு இருக்குமாறு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புண்டு. இடி மின்னல் தாக்கம் மிக பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் என யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் பிரதீப ராஜா எச்சரிக்கை என்கின்ற விடயமாக தலைப்பு செய்தி அமைய பெற்றிருக்கிறது. வங்காள விரிகுடாவிலே உருவாகியுள்ள தாளமுக்கம், காற்றழுத்தம் இது சார்ந்த விடயங்கள் நாங்கள் விரிவாக பார்த்த விடயங்கள். இன்று செவ்வாய்க்கிழமை காலை 8 மணி அளவிலே குறிப்பாக பனாமாவில் இருந்து 140 கிலோமீட்டர் தூரத்தில் காணப்படும். இன்று மாலை 3 மணி அளவிலே அம்பாறையை அண்மித்து அம்பாறையிலிருந்து 82 கிலோமீட்டர் தூரத்திலே மையம் கொள்ளும். அதே நேரத்திலே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை புதன்கிழமை காலை அதிகாலை 2 மணி அளவிலே நகரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மட்டக்களப்பு நகரிலிருந்து 91 கிலோமீட்டரிலே இது காணப்படும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. பிரபாகரனின் 70வது பிறந்த நாள் இன்று அவருடைய புகைப்படத்தோடு அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் 70வது பிறந்த நாளான இன்று செவ்வாய்க்கிழமை உலகம் முழுவதும் தமிழர்கள் எழுச்சியோடு கொண்டாட ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு உள்ளிட்ட தமிழர் பகுதிகளிலே அவருடைய பிறந்த நாள் நிகழ்வுகள் கொண்டாடப்படுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. கனமழையால் பெரும் வெள்ளப்பெருக்கு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. வடக்கிலே 14,785 குடும்பங்களைச் சேர்ந்த 51,901 பேர், அதாவது 901 பேருக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே அமைச்சின் செயலாளர்கள் நியமனத்திலே சர்ச்சை என சொல்லப்பட்டிருக்கிறது. சுகாதார அமைச்சின் செயலாளர் ராஜினாமா என்கின்ற விடயங்களும் பார்க்கப்படுகிறது. மட்டுப்படுத்தப்பட்ட அமைச்சரவை அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் நியமனங்களை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வழங்கியுள்ள போதும் அமைச்சின் செயலாளர்கள் நியமனத்திலே சர்ச்சை எழுந்துள்ளதாகவும் இந்த நிலையிலே சுகாதார அமைச்சின் செயலாளர் பதவியிலிருந்து விசேட வைத்திய நிபுணர் பாலித மஹிபால ராஜினாமா செய்துள்ளார் எனவும் தனக்கு அறிவிக்காமல் சுகாதார அமைச்சின் பதில் செயலாளராக நியமிக்கப்பட்டமையால் அவர் அந்த பதவியை ராஜினாமா செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அனுராவின் இந்திய விஜயத்திலே ரணில் ஒப்பங்களால் சவால் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ரணில் கொண்டிருக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் மேலும் சவாலுக்கு உட்படுத்தும் என சொல்லப்பட்டிருக்கிறது. சீனாவின் செல்வாக்கு குறித்தும் முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது. சவேந்திர சில்வா, கமால் குணரட்ன மூவருக்கு எதிராக தடை விதிக்குமாறு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இலங்கையின் உள்நாட்டு போரின் போது போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட பாதுகாப்பு படை தலைவர் உட்பட மூவருக்கு எதிராக தடைகள்
தடைகளை விதிக்குமாறு சர்வதேச மனித உரிமை அமைப்பு கோரிக்கை வைத்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அங்கே புகைப்படத்திலே சவேந்திர சில்வா மற்றும் கமால் குணரட்ன மற்றும் பிள்ளையானுடைய புகைப்படங்கள் தரப்பட்டிருக்கின்றன. வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் உயிருடன் திரும்ப போவதில்லை, அனுரவின் அமைச்சின் கருத்துக்கு கண்டனம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பிலே கடற்தொழில் அமைச்சர் வெளியிட்ட கருத்து மிகுந்த மனக்கவலை அளிப்பதாக வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் செயலாளர் லீலாவதி ஆனந்தன் தெரிவித்திருப்பதாக ஆனந்த நடராஜன் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே முன்னாள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கரவுக்கு மனித கடத்தலுடன் தொடர்பா என கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. முன்னாள் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார மனித கடத்தலுடன் தொடர்புபட்டவர் என சந்தேகப்படுவதாகவும் அதன் மூலம் அவர் சட்டவிரோதமாக லாபம் சம்பாதித்ததாகவும் ஆதாரங்கள் திரட்டப்பட்டு வருவதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மன்னிப்பு கோரிய அர்ச்சுனா என்கின்ற தலைப்போடு செய்தி பார்க்க முடிகிறது. விசாரணைகள் நடக்கும் என சபாநாயகர் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்திலே 3 யாழ் இளைஞர்கள் பலவந்தமாக ரஷ்ய இராணுவத்திலே இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். உக்ரைனுக்கு எதிராக யுத்த முனையிலே அவர்கள் நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா முன்னெடுத்து வருகின்ற யுத்தத்திலே புலம்பெயர் நாடுகளைச் சேர்ந்த இளைஞர்கள் வலுக்கட்டாயமாக இணைக்கப்படுவதாக அண்மை காலமாக குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்தன. இந்த நிலையில் யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடைய இளைஞர் ஒருவர் சுற்றுலா விண்ணப்பத்தின் ஊடாக பிரான்ஸ் சென்ற வேளை வலுக்கட்டாயமாக ரஷ்ய இராணுவத்தில் இணைக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. உயர்தர பரீட்சைக்கு நெருக்கடி ஏற்படுமா நிறுத்த கோரும் மனு மீது டிசம்பர் 12 விசாரணை என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அசார்ந்த விடயங்களும் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. வலுக்கட்டாயமாக ரஷ்ய இராணுவத்தில் இணைக்கப்பட்ட 6 தமிழ் இளைஞர்கள் தொடர்பான செய்தி வெளியாக இருக்கிறது. யாழ்ப்பாண பெற்றோர் இதிலே அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். பிரான்ஸ் நாட்டுக்கு அழைத்துச் செல்வதாக கூறப்பட்டு பயணித்த 6 தமிழ் இளைஞர்கள் ரஷ்ய இராணுவத்தில் இணைத்துக் கொள்ளப்பட்டமை யாழ் பெற்றோர்கள் மத்தியிலே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. கட்டமிடப்பட்ட செய்தியாக யாழிலே அடைமழையினால் 2035 குடும்பங்கள் பாதிப்பு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் 6ஆம் தேதிக்கு முன்னர் திருத்த யோசனையை சமர்ப்பிக்குமாறு இலங்கை மின்சார சபைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புயல் நகரும் வேகத்திலே மாற்றம், வடக்கு கிழக்கு பெரும் ஆபத்து, எச்சரிக்கையாக இருக்குமாறு பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. கிளிநொச்சியிலே 1679 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதான செய்தி பார்க்கப்படுகிறது. தொலைபேசிக்கு வந்த அழைப்பு பணத்தை இழந்த யாழ் இளைஞன் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. தொலைபேசி இலக்கத்துக்கு பெறுமதியான பணப்பரிசில் கிடைத்துள்ளதாக தெரிவித்து இளைஞர் ஒருவருடைய வங்கி கணக்கில் இருந்து 2 லட்சம் ரூபாய் நூதனமாக கொள்ளையிடப்பட்டிருப்பதாகவும் யாழ்ப்பாணம் இளவாலை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியிலே இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாகவும் அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் ஒரு செய்தியையும் உதயன் பத்திரிகையில் பார்த்திருந்தோம். 10 லட்சம் இவ்வாறு மோசடி செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இது குறித்து மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டியவர்களாக இந்த நாட்டு மக்கள் இருக்கிறார்கள். இதனிடத்திலே தலைமை பொறுப்பு தந்தால் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைய தயார் என ஹர்ஷன ராஜகருணா கூறுகிறார் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைமை பொறுப்பு சஜித்துக்கு தரப்பட வேண்டும் என்கின்ற விடயமாக அந்த கோரிக்கை அமைய பெற்றிருக்கிறது. அபிவிருத்தி முயற்சிகளுக்கு ஆதரவளிக்க சீனா தயார், அந்த நாட்டு தூதுக்குழு அனுரவுடன் தெரிவிப்பு என்கின்ற செய்தி பார்க்கப்படுகிறது. $200 மில்லியன் கடனுதவி ஆசிய அபிவிருத்தி வங்கி அனுமதி என்கின்ற விடயம் தரப்பட்டிருக்கிறது. சட்டங்களை துஷ்பிரயோகப்படுத்த எமது அரசாங்கத்தில் இடமில்லை, பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்திருக்கக்கூடிய விடயமும் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது. சட்டங்களை துஷ்பிரயோகப்படுத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திலே ஒருபோதும் இடமளிக்கப்பட மாட்டாது. நாட்டை அளிக்கும் பாதாள உலக செயற்பாடுகள் மற்றும் போதைப் பொருள் என்பவற்றை முற்றாக ஒழிக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்தின் உடையதாகும் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்களுக்கான பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. இது ஈழநாடு பத்திரிகையின் முக்கிய செய்தியாகவும் அமைந்திருக்கிறது. எனவே இன்றைய முக்கிய செய்திகளோடு நாங்கள் விடைபெறப் போகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்டனுடைய கலையத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.